ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் நூருல் சஹ்னா. ஆஃப்டர் லாங் டேஸ் நான் போடுற ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஒரு வீடியோ இது தான். இன்ஷால்லா இன்றைக்கி நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் கொண்டு வந்திருக்கேன். மணத்த தக்காளி சூப். இந்த ரெசிபி வயிற்று புண்ணுக்கெல்லாம் பெட்டரான ரெசிபி. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து தேவையான அளவு மணத்த தக்காளி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பூச்சி இல்லாமல் பார்த்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இன்ஷால்லா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மணத்த தக்காளி எடுத்து நல்லா தண்ணி வடிய விட்டுட்டு பேனில் தேவையான அளவு அரிசி கழிஞ்ச தண்ணி, உப்பு ஆட் பண்ணி ஒரு பிக் சைஸ் ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு நல்லா கொதி வர அளவுக்கு இருக்கணும். எப்படின்னா அந்த வெங்காயம் நல்லா வெந்திருக்க அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே தான் எங்களோட பிக் சப்போர்ட். நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால தான் நாங்கள் ஸ்டெப் ஃபார்வர்டே போய்ட்டுருக்கோம். இன்ஷால்லா நாங்கள் மேலும் மேலும் உயிரை துவா செய்யுங்க. அதுக்கப்புறமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. இது இனிமேல் பார்க்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல வீடியோவாக சேரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே உள்ள ஆளுங்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா பார்க்குற நீங்களும் ஹாப்பி, வீடியோ போடுற நாங்களும் ஹாப்பி. இப்போது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கீரையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கீரையை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் அதில் ஆட் பண்ணி ஒரு 3 to 4 minutes அப்படியே விட்டுட்டு நல்லா கிண்டிட்டா சூப்பரான மணத்த தக்காளி சூப் தயார். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.